ஆள் அழுக ஆரம்பிச்சாருடா, நாய்க்குட்டி மாதிரி அழுதாரு. எனக்கு நிஜமாலே சிரிப்பு வந்துச்சு. என்னடா இவ்வளவு கியூட்டா அழுகிறாருன்னு. என்னது நாய்க்குட்டி மாதிரி அழுதாரா? எது நீங்க கியூட்டா இருக்குன்னு சிரிச்சிங்களா? தல உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் யாருன்னா புயல் காத்துல உட்காந்து பொறி சாப்பிட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. விக்கல்ஸ் விக்ரமே நீல கண்ணீர் வடிச்சுட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டல. எனக்கு கூட நிறைய கமெண்ட் வந்துச்சு விக்கல்ஸ் விக்ரம பத்தி பேசுங்கன்னு. நான் தான் எதுக்கு சும்மா இருக்கவங்கள பத்தி பேசிட்டுன்னு விட்டுட்டேன். ஆனா இப்ப தானே தெரியுது ஒண்ணுமே தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ள சும்மா இருந்தவங்க எல்லாம் என்ன மாதிரி வேலை எல்லாம் பாக்குறீங்கன்னு. தல விக்ரமே நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா இந்த ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீல கண்ணீர் வடிக்கிறது, இந்த அம்பி மாதிரி அழுவுறது, இதெல்லாம் வேணா. உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். கானா வினோத் அண்ணன் உங்ககிட்ட வந்து தர்பீஸ் வேற்றுமை பாக்குறாரு, ஏற்றத்தாழ்வு பாக்குறாருன்னு உங்ககிட்ட புலம்பும் போது திரு 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 திருன்னு முழிச்சிங்க பாருங்க. ஐயோ நானும் அதெல்லாம் பாக்குற ஆளு தான் அப்படின்னு சொல்ல முடியாம தவிக்கிற மாதிரி. அப்பவே தெரியும் உங்களை பத்தி. எப்படியோ எதுவுமே பண்ணாம எல்லார் புலம்புறத்தையும் கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டு காலத்தை ஓட்டிட்டல. கிச்சன் உள்ள இருக்க கூடாதுப்பா, பாத்திரம் கழுவாத. தலை விக்கல, இதுக்கப்புறமும் எதுக்கும் நடிச்சு நடிச்சு அழுவாத. பல நேரம் நீ நளினத்தோட அழுவுறதெல்லாம் பார்த்தா சிவாஜி கூட நடிச்ச பத்மினி அழுவுற மாதிரியே இருக்குப்பா. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன.